அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். நாம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலோட நாமன்க்ளேச்சர் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபேஸ்னா என்ன, ஷாங்க்னா என்ன அப்படிங்கிறது இந்த இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பகுதி டூலில் வந்து இந்த பகுதி தான் ஃபேஸ் ஆர் ரேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதியில் தான் வந்து நமக்கு ரெண்டு கட்டிங் எட்ஜ் இருக்கும். மைனர் கட்டிங் எட்ஜ் அண்ட் மேஜர் கட்டிங் எட்ஜ், இது ரெண்டும் இருக்கும். ஓகே, இது வந்து ஃபேஸ். அடுத்தது ஷாங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டூல் போஸ்ட்டில் வச்சு டூலை கிளாம்ப் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிளாம்ப் பண்ணுற பகுதி தான் ஷாங்க். இந்த பகுதி தான் வந்து ஷாங்க். ஓகே, அடுத்தது மேஜர் ஃப்ளாங்க் ஆர் சைடு ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸுக்கு அட்ஜசண்ட்டாக பாட்டமில் இருக்கக்கூடியது தான் வந்து மேஜர் ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேஜர் கட்டிங் எட்ஜுக்கு ஒட்டி இருக்கிற பகுதி தான் வந்து மேஜர் ஃப்ளாங்க், அதை வந்து சைடு ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேஸுக்கு அட்ஜசண்ட்டாக இந்த பக்கம் இருக்கக்கூடியது முன்னாடி, அதாவது என் கட்டிங் எட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது மைனர் ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் இட் இஸ் கால்ட் as எண்ட் ஃப்ளாங்க். ஃபேஸில் இந்த பக்கம் இருக்கக்கூடியது இது வந்து மைனர் கட்டிங் எட்ஜ், இது வந்து மேஜர் கட்டிங் எட்ஜ். மேஜர் கட்டிங் எட்ஜை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மேஜர் ஃப்ளாங்க், மைனர் கட்டிங் எட்ஜை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மைனர் ஃப்ளாங்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேஜர் கட்டிங் எட்ஜ், மைனர் கட்டிங் எட்ஜ். ஸோ ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நோஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜர் கட்டிங் எட்ஜும் மைனர் கட்டிங் எட்ஜும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து நோஸ். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து மைனர் கட்டிங் எட்ஜ், இது வந்து மேஜர் கட்டிங் எட்ஜ். இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பகுதியை தான் நம்ம நோஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஹீல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ், டூலோட பேஸ், அந்த பேஸும் ஃப்ளாங்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் ஹீல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதியை தான் ஹீல்னு சொல்லுவோம். இந்த பகுதி நோஸு, இந்த பகுதி ஹீல். நெக்ஸ்ட் பேஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் வாட். இது வந்து ஷாங்க், நம்ம டூல் போஸ்ட்டில் கிளாம்ப் பண்ணக்கூடிய பகுதியை ஷாங்க் அப்படின்னு சொல்லுவோம், அடிப்பகுதியை பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷாங்கை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை வந்து ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரேக் ஃபேஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸில் ரெண்டு எட்ஜஸ் இருக்கும், ஒன்று வந்து மைனர் கட்டிங் எட்ஜ், இன்னொன்று வந்து மேஜர் கட்டிங் எட்ஜ். நெக்ஸ்ட் we will discuss about the tool signatures. tool signature பார்த்தீங்கன்னா டோட்டலி 7 tool signatures. So what are the 7 tool signature அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் ரேக் ஆங்கிள், எண்ட் ரிலீஃப் ஆங்கிள், எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், சைடு ரேக் ஆங்கிள், சைடு ரிலீஃப் ஆங்கிள் அண்ட் நோஸ் ரேடியஸ். These are the 7 tool signatures. ஸோ இதை டூல் சிக்னேச்சரை எப்படி வந்து எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேக் ரேக் ஆங்கிள், அப்புறம் வந்து சைடு ரேக் ஆங்கிள், அதுக்கப்புறம் வந்து எண்ட் ரிலீஃப் ஆங்கிள், சைடு ரிலீஃப் ஆங்கிள், எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், அதுக்கப்புறம் நோஸ் ரேடியஸ். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். ஃபஸ்ட்டு பேக் ரேக் ஆங்கிள், அதுக்கப்புறம் சைடு ரேக் ஆங்கிள், அண்ட் தென் எண்ட் ரிலீஃப் ஆங்கிள், அதுக்கப்புறம் சைடு ரிலீஃப் ஆங்கிள், அதுக்கப்புறம் எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், அதுக்கப்புறம் சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், அதுக்கப்புறம் நோஸ் ரேடியஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் டீட்டெயில்டாக பார்த்துடலாம், எது என்ன ஆங்கிள் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் we will see about back rake angle and end relief angle.
இந்த பேக் ரேக் ஆங்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூலோட ஃபேஸ், இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, டூலோட ஃபேஸ் எண்டு கட்டிங் எட்ஜ்லேருந்து ஷாங்கை நோக்கி போகும்போது டேப்பராக இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி சாய்வாக இருக்கும். அப்போது அந்த இன்க்ளைனேஷன் என்ன அப்படிங்கிறது தான் பேக் ரேக் ஆங்கிள். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாங்குக்கு பேரலாக ஒரு பிளேன், ஷாங்குக்கு பேரலாக ஒரு பிளேன், அந்த பிளேனுக்கும் இந்த ஃபேஸுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து பேக் ரேக் ஆங்கிள். இப்போ வந்து இதுதான் ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இன்க்ளைண்டாக இருக்குது. ஷாங்க் வந்து இப்படி இருக்குது, ஷாங்க்கு ஹரிசாண்டலாக இப்படி இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கும் இந்த ஃபேஸோட இன்க்ளினேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கும், ஃபேஸுக்கும் ஹரிசாண்டல் பிளேனுக்கும் ரேக் ஃபேஸுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் தான் பேக் ரேக் ஆங்கிள். இது ஏன் பேக் ரேக் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பின்னாடி போக போக இந்த எண்டு கட்டிங் எட்ஜ்லேருந்து பின்னாடி போக போக ஷாங்கை நோக்கி பின்னாடி போக போக இன்க்ளைண்டாக போகுது. ஸோ இட் இஸ் கால்ட் பேக் ரேக் ஆங்கிள். அப்போ தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஆங்கிள் பிட்வீன் ரேக் ஃபேஸ் and a plane parallel to shank. So this is called back rake angle. Clear? ரெண்டாவது, and back rake angle எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த சிப் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த சிப் வந்து ஃபேஸ் மேலே தான் ஃப்ளோ ஆகும். நான் ரேக் ஆங்கிள் இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப் இப்படி வந்து ஒர்க் பீஸை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இப்படி போகும். ஒருவேளை நான் இந்த பேக் ரேக் ஆங்கிளை வந்து 0ன்னு கொடுக்குறேன்னா, சிப் வந்து இந்த ஃபேஸ் மேலே ட்ராவல் ஆகி ஒர்க் பீஸுக்கே நேராக திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவில் கொடுத்தனாலும் ஒர்க் பீஸ் மேலேயே அந்த சிப் வந்து மேலே விழும். அப்போ ஈட் வந்து டிசிபேட் ஆகாது, ஈட் வந்து ஒர்க் பீஸ் ரொம்ப ஈட் ஆக ஆரம்பிக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த ரேக் ஆங்கிள் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப் வந்து ஒர்க் பீஸை விட்டு இட் ஷுட் கோ அவே ஃப்ரம் த ஒர்க் பீஸ். இப்போ எண்ட் ரிலீஃப் ஆங்கிள் எடுத்துக்கலாம். எண்ட் ரிலீஃப் இதுவும் சைட்லேருந்து தான் பார்க்குறோம், டூவில் வந்து சைட்லேருந்து பார்க்குறோம். டூவில் சைட்லேருந்து பார்க்கும்போது ஷாங்குக்கு பர்பெண்டிகுலர் பிளேனுக்கும் எண்டு ஃப்ளாங்க்குக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து என்ன ஆங்கிள், எண்ட் ரிலீஃப் ஆங்கிள். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஷாங்குக்கு பர்பெண்டிகுலர் பிளேனுக்கும் எண்ட் ஃப்ளாங்க்குக்கும் உள்ள ஆங்கிள். ஓகே, எண்ட் ஃப்ளாங்க் and plane perpendicular to shank or base. shank னு சொல்லலாம், base னு சொல்லலாம். பேஸுக்கும் அந்த பிளேன் வந்து பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேன் வந்து parallel to the width of tool. டூலோட விட்த்து பாருங்கள், இதுதானே டூலோட வித். டூலோட வித்துக்கு அது எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. இது டூலோட வித்து, இது டூல் வித்து. இந்த பிளேன் வந்து அந்த டூல் வித்துக்கு பேரலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேனுக்கும் எண்டு ஃப்ளாங்க்குக்கும் உள்ள ஆங்கிள் தான் எண்ட் ரிலீஃப் ஆங்கிள். எண்ட் ரிலீஃப் ஆங்கிள் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடைக்கணும். அதாவது டூல் வந்து ஒர்க் பீஸில் கட்டிங் எடுக்கும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாங்க் வந்து என்ன ஆகக்கூடாது, ஒர்க் பீஸ் மேலே டச் ஆகக்கூடாது. அதுக்காக கொடுக்கறது தான் வந்து ரிலீஃப் ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் அண்ட் சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் பார்க்கலாம். இது வந்து டாப் வியூலேருந்து பார்க்குறோம், டூவில் வந்து மேலேருந்து பார்க்குறோம். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ரெண்டு ஆங்கிள்ஸ் நமக்கு தெரியும். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது
இதை மேலேருந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. மேலேருந்து பார்க்கும்போது இந்த எட்ஜும் தெரியுது. அதாவது மேஜர் கட்டிங் எட்ஜும் மைனர் கட்டிங் எட்ஜ். மைனர் கட்டிங் எட்ஜை எண்டு கட்டிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மேஜர் கட்டிங் எட்ஜை சைடு கட்டிங் எட்ஜுன்னு சொல்லலாம். இப்போ சைடு கட்டிங் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோஸ்லேருந்து அப்படியே ஷேங்கை நோக்கி போகும்போது இன்க்ளைண்டாக போகும். நோஸ்லேருந்து ஷேங்கை நோக்கி போகும்போது இன்க்ளைண்டாக போகும். அதே போல் தான் இந்த எண்டு கட்டிங் எட்ஜும் பார்த்தீங்கன்னா நோஸ்லேருந்து இந்த பக்கம் போகும்போது இன்க்ளைண்டாக போகும். அப்போ எண்டு கட்டிங் எட்ஜுக்கும் ஷாங்க்குக்கு பர்பண்டிகுலர் பிளேன் அண்ட் பேரலல் டு த வித் ஆஃப் த டூல், இது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் தான் வந்து எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள்னா என்ன? இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் end flank plane perpendicular to shank parallel to tool width. shank க்கு பர்பண்டிகுலரான பிளேனு, டூல் வித்துக்கு பேரலான பிளேன். அந்த பிளேனுக்கும் எண்ட் ஃப்ளாங்குக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து end cutting edge angle. Let us consider this is the flank, end flank. Okay, இது end flank, இது side flank னு வச்சுக்கோங்க. Okay, end flank, இது end cutting edge. அப்போ எப்படி இருக்கு? இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இப்படி சாஞ்சிருக்கு. இப்படி ஒரு பிளேன் இருக்கு. இந்த பிளேன் வந்து ஷாங்க்குக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த பிளேன் வந்து ஷாங்க்குக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஷாங்க்குக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொன்னாலும் பேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொன்னாலும் ஒன்று தான், சேம் தான். ஷாங்க்குக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அதே போல் டூலோட வித்துக்கு, இந்த டூல் வித்துக்கு பேரலாக இருக்குது. இதுதான் டூல் வித்து, அதுக்கு பேரலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேனுக்கும் இந்த எண்டு ஃப்ளாங்குக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்ன ஆங்கிள்? எண்டு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். அடுத்தது இங்கே வரலாம், சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். இதுதான் சைடு கட்டிங் எட்ஜ்னு சொன்னோம் இல்லையா? இது எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. ஓகே, இது சைடு கட்டிங் எட்ஜ், இது வந்து சைடு ஃப்ளாங்க், மேஜர் ஃப்ளாங்க். இந்த மாதிரி சாஞ்சிருக்கான். அப்போ இப்படி பேரலாக ஹரிசாண்டலாக ஒரு பிளேன் இருக்கும் இல்லையா? இந்த ஹரிசாண்டல் பிளேன் எப்படி இருக்கும்? இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஷாங்க். அப்போ சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், side cutting edge angle அப்படிங்கிறது side cutting edge angle is angle between side cutting edge and plane perpendicular to shank and parallel to tool length. இந்த பிளேன் பாருங்களேன், இந்த பிளேன் வந்து டூல் லென்த்துக்கு பேரலாக இருக்குது. இது டூல் லென்த், இதுதான் டூல் லென்த். சரியா? இப்படி போகிற லைன் இது விட்டு, இது லென்த்து. டூல் லென்த்துக்கு இது பேரலாக இருக்குது. அப்போ ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சைடு கட்டிங் எட்ஜுக்கும் ஒரு பிளேனுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். அந்த பிளேன் என்ன பிளேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is the plane perpendicular to shank. ஷாங்க்குக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய பிளேன் அண்ட் parallel to tool length, டூல் லென்த்துக்கு பேரலாக இருக்கக்கூடிய பிளேன். ஓகே, இட் இஸ் கிளியர் நவ். நெக்ஸ்ட் வந்து சைடு ரேக் ஆங்கிள் அண்ட் சைடு ரிலீஃப் ஆங்கிள். இது வந்து எண்ட் வியூவில் பார்க்குறோம். அதாவது முன்னாடி நின்று, இங்கே நின்று இந்த எண்டு ஃப்ளாங்க் இருக்கு இல்லையா, எண்டு ஃப்ளாங்க் முன்னாடி நின்று பார்க்குறோம். டூலை வந்து இப்படி வச்சுக்கிட்டு, இதுதான் எண்டு ஃப்ளாங்க் அப்படின்னா இங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம், இப்படி பார்க்க போகிறோம். சரியா? இது ஃபேஸ், ஃபேஸுக்கும் ஒரு பிளேனுக்கும் உள்ள ஆங்கிள் தான் சைடு ரேக் ஆங்கிள். சைடு ரேக் ஆங்கிள் இங்கே பார்க்கலாம், இதுதான் சைடு ரேக் ஆங்கிள். இது வந்து ஃபேஸ். சரியா? இது ஒரு பிளேன். இந்த பிளேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாங்க்குக்கு பேரலாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய பிளேன் தான். சரியா? ஸோ இந்த பிளேன் வந்து ஷாங்க்குக்கு பேரலாக இருக்கும். ஷாங்க்குக்கு பேரலாக இருக்கக்கூடிய பிளேனுக்கும் ஃபேஸுக்கும்
உள்ள ஆங்கிள் தான் வந்து என்ன ஆங்கிள்? சைடு ரேக் ஆங்கிள். ஓகே, சைடு ரேக் ஆங்கிள் பார்த்தாச்சு. சைடு ரேக் ஆங்கிள் பார்த்துட்டோம். அடுத்தது சைடு ரிலீஃப் ஆங்கிள். சைடு ரிலீஃப் ஆங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஃபேஸு, இது எண்டு ஃப்ளாங்கு, இது சைடு ஃப்ளாங்க். இது நோஸு, இது ஹீல். இந்த பார்ட் தான் இது நோஸு ஹீல். அப்போ இதுக்கு நேரம் அப்படியே பேரலாக இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ஃப்ளாங்க். அப்போ மேஜர் ஃப்ளாங்க் இருக்கு இல்லையா, சைடு ஃப்ளாங்க், அந்த சைடு ஃப்ளாங்குக்கும் வேறு ஏதோ ஒரு பிளேனுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து சைடு ரிலீஃப் ஆங்கிள். இந்த பிளேன் என்ன பிளேன் அப்படிங்கிறது பார்த்துலாம். இதுக்கு நேராக இங்கே பாருங்கள், இது இங்கே இருக்குது, இதை தான் இங்கே காமிச்சிருக்கும். ஓகே, நம்ம இப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது இதுதான் இந்த மாதிரி தெரியும். ஓகே, இப்போ இந்த பிளேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பிளேன் வந்து ஷாங்குக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஷாங்குக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. டூலோட லென்த்துக்கு பேரலாக இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? திஸ் இஸ் த ஆங்கிள். சைடு ரிலீஃப் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் சைடு ஃப்ளாங்க் ஆர் மேஜர் ஃப்ளாங்க். சைடு ஃப்ளாங்குக்கும் பிளேன் பர்பண்டிகுலர் டு plane perpendicular to shank and parallel to tool width. Is it clear? இந்த rake face வந்து ஏன் இன்க்ளைண்டாக கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த பேக் ரேக் ஆங்கிள் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிப் வந்து ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகி நமக்கு ஒர்க் பீஸை விட்டு மூவ் ஆகி வெளியே போகணும். அதுக்காக தான் வந்து பேக் ரேக் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த பேக் ரேக் ஆங்கிள் அதிகமாக இருந்துச்சுன்னா சிப் வந்து நல்லா மூவ் ஆகி போயிடும். ஆனால் பேக் ரேக் ஆங்கிள் அதிகமாச்சுன்னா பாருங்களேன், வெட்ஜ் வந்து குறைஞ்சிரும். வெட்ஜ் குறைஞ்சதுன்னா டூலோட லைஃப் வந்து குறையும். ஓகே, அப்போ பேக் ரேக் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டூலோட லைஃப்பை வந்து அது பாதிக்கும். பேக் ரேக் ஆங்கிள் குறைக்க குறைக்க இந்த வெட்ஜ் ஆங்கிள் வந்து வெட்ஜ் வந்து அதிகமாகுது. இந்த வெட்ஜ் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிக டெப்த் ஆஃப் கட் கொடுக்கலாம், ரொம்ப மெட்டீரியல் ரிமூவல் ரேட் அதிகமாகும். ஹெவியாக இருக்கிற மெட்டீரியல்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ரேக் நெகட்டிவ் ரேக் அதுலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே விஷயந்தான் இங்கேயும். ஓகே, அதே போல் இந்த ஃப்ளாங்க் இருக்கு இல்லையா, ஃப்ளாங்கை வந்து இப்படி இன்க்ளைண்டாக கொடுக்கறது மூலமாக, ஃப்ளாங்கை இன்க்ளைண்டாக கொடுக்கறது மூலமாக, அதுதான் சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள்னு பார்க்குறோம் இல்லையா, சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் இப்படி இன்க்ளைண்டாக கொடுக்கறது மூலமாக நம்ம டூலை கொண்டு போய் ஃபீடு கொடுக்கும்போது டூல் சடனாக டூலோட இந்த நோஸ் போய் சடனாக ஒர்க் பீஸில் மோதாது. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாங்க்கு ஒர்க் பீஸ் மேலே ஸ்லைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நோஸோட எட்ஜ் வந்து போய் படுற மாதிரி இருக்கும். அப்போ சடனாக லோடு வந்து டூல் நோஸ்க்கு அந்த கட்டிங் எட்ஜுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ளாங்க் என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ளைண்டாக கொடுத்துருக்காங்க, சைட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நம்ம பார்க்க வேண்டியது நோஸ் ரேடியஸ். இந்த நோஸ் இருக்கு இல்லையா, நோஸ்னால் என்னென்னு பார்த்தோம், சைடு கட்டிங் எட்ஜும் எண்டு கட்டிங் எட்ஜும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் நோஸ். இந்த நோஸ் எப்போவுமே எப்படி கொடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ரேடியஸில் ஒரு ஃபில்லட்டிங் மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வரும். நோஸ் ரேடியஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, நோஸ் ரேடியஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஃபினிஷிங் நல்லா வரும். நோஸ் ரேடியஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஃபினிஷிங் வந்து பூராக இருக்கும். ஸோ அப்போ நோஸ் ரேடியஸ் வந்து ஃபினிஷிங்கோட ரிலேட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் தென் ஒன் மோர் திங் இஸ் தட் லிப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் ஆங்கிள். ஃபேஸுக்கும் ஃப்ளாங்குக்கும் ஜென்ரலாக இதை ஃபேஸுக்கும் ஃப்ளாங்குக்கும் உள்ள ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸுக்கும் ஃப்ளாங்குக்கும் உள்ள ஆங்கிள் லிப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டூல் சிக்னேச்சர் பார்த்துடலாம். டூல் சிக்னேச்சர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன, பேக் ரேக் ஆங்கிளா ஆல்ஃபா பி, அடுத்தது சைடு ரேக் ஆங்கிள், அடுத்தது
end relief angle, அடுத்தது side relief angle, அடுத்தது end cutting angle, side cutting angle, sorry, side cutting angle and nose radius. டூல் சிக்னேச்சரில் மொத்தம் 7 காம்போனன்ட் இருக்குது. இதோட ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக 10, 9, 12, 8, 6, 6, 1 இப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல டூல் சிக்னேச்சர் கன்சிடர் த பர்டிகுலர் டூல் சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கொஷின் என்னென்னு கேட்பாங்க, வாட் இஸ் த நோஸ் ரேடியஸ் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த டூல் சிக்னேச்சருக்கு நோஸ் ரேடியஸ் என்னன்னு கேட்கும்போது 1 அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, தட்ஸ் இட். திஸ் இஸ் ஆல் அபவுட் த single point cutting tool nomenclature and tool signature.